வணக்கம். ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவியல்ல இப்போ பயாலஜி டாபிக் பார்க்க போறோம். பயாலஜில நம்ம ஆல்ரெடி என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம்னா, பரிணாமம் பரிணாமம் மற்றும் மரபியல் பத்தி பார்த்துருக்கோம். உடலியல்ல 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஹார்மோன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இனப்பெருக்கம் பத்தி பார்த்துருக்கோம். அடுத்து ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் சுகாதாரம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பத்தி பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, உடலியலின் முக்கிய கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ்னா நமக்கு வந்து இந்த சுவாசம் பற்றி படிக்கணும். சுவாசம் பற்றி அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சுவாசம் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உடலியலின் முக்கிய கோட்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக நம்ம நோட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு படிச்சுட்டு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 2013 இப்போ வரைக்கும் என்னென்ன இந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இந்த டாபிக் வந்து என்ன போகிறோம்னா ரெஸ்பிரேஷன் டாபிக் போகிறோம். ரெஸ்பிரேஷனில் பாருங்கள், சுவாசம்னா என்ன? ஃபஸ்ட்டு சுவாசம்னா தாவரங்களின் சுவாசம் பற்றி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சுவாசித்தல் நிகழ்ச்சியின் போது உணவுப் பொருள்கள் ஆக்சிகரணம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருள்கள் ஆக்சிகரணம் அடைகிறது. டூரிங் ரெஸ்பிரேஷன் த ஃபுட் மெட்டீரியல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஆக்சிகரணம்னா செரிமானம் அடைகிறது தான் சுவாசித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுவாசித்தலுக்கு நம்ம செரிமானம் அடைகிறதுக்கு சுவாசிக்கணும். ஆக்சிஜனை உள்ளெழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடணும். அதுதான் சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வினையின் பொழுது, சுவாசித்தல் வினையின் பொழுது உணவிலிருந்து ஆற்றல் விடுவிக்கப்பட்டு, சுவாசித்தல் வினையின் பொழுது உணவிலிருந்து ஆற்றல் விடுவிக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்த வேதி அல்லது உயிர் பொருளான ஏடிபியாக சேமித்து வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் திஸ் ரியாக்ஷன் energy is released from the food material and stored in a special chemical or biological substance is called ATP. ATP na adenosine triphosphate அப்படினு சொல்றாங்க. ATP na என்னது? adenosine triphosphate. சுவாசித்தல் நிகழ்ச்சி பாருங்க. சுவாசித்தல் நிகழ்ச்சியில என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ் 6 ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு 6 கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஆற்றல் வெளியே வருது. இந்த ஆற்றல் தான் ஏடிபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் தான் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். 2900 கிலோஜூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றல் வந்து எவ்வளோங்க? 2900 கிலோஜூல் ஆற்றல் வெளியில படுது. இதுதான் பொதுவாக சுவாசத்துக்கான ஈக்குவேஷன் சொல்றாங்க. குளுக்கோஸ் மூலக்கூறு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்கும். அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு 6 கார்பன் டை ஆக்சைடா வெளிவிடுறாங்க. நீர் மூலக்கூறு வெளியில வருது. எனர்ஜி வெளியில வருது. எனர்ஜினா ஆற்றல். அந்த ஆற்றல் தான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? ஏடிபியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த சுவாச தளப்பொருள்கள்லாம் என்னென்னு கொஸ்டின் கேட்பாங்க. சுவாச தளப்பொருள், சுவாசத்திற்கு பயன்படும் பொருள்கள் தான் சுவாச தளப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பயன்படுதுன்னா கார்போஹைட்ரேட்னா அந்த நம்ம குளுக்கோஸ் இதெல்லாம் இருக்குல்ல, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸு, கரும்பு சக்கரை, இது எல்லாமே கார்போஹைட்ரேட். கார்பன் இருக்கக்கூடிய பொருள். கார்போஹைட்ரேட்னா என்னன்னா, அதாவது இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கம்போஸ்ட் ஆஃப், ஒரு கரிமச் சேர்மம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் 1:2:1 என்ற விகிதத்தில் இருக்கும். இதுதான் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டாபிக்லேயே கார்போஹைட்ரேட் பத்தி டீட்டெயிலாக படிச்சிருப்போம். அந்த டாபிக் பாருங்க. அடுத்து கொழுப்புகள். நெக்ஸ்ட் என்னது? கொழுப்புகள். சுவாச தளப்பொருளாக பயன்படுவது கொழுப்புகள். அடுத்து வந்து புரோட்டீன்ஸ். இது மூணுமே சுவாச தளப்பொருள்கள், சுவாசத்திற்கு பயன்படும் தளப்பொருள்கள். இதை கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, பெருமளவில் பயன்படும் சுவாச தளப்பொருள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? மேஜர் ரெசிபிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெருமளவில் பயன்படும் சுவாச தளப்பொருள் மேஜர் ரெசிபிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? இதான் கார்போஹைட்ரேட் தாங்க ஆன்சர். அந்த கொஸ்டின் நான் பின்னாடி வச்சிருக்கேன், நம்ம பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சுவாசித்தலின் வகைகள் பத்தி பார்க்க போறோம். சுவாசித்தலின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்கு? இதுல ஃபர்ஸ்ட் ஒன், சுவாசித்தலின் போது ஆக்சிஜன் பயன்படுத்தும் அளவை கொண்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க சுவாசித்தலை. டிபெண்டிங் அப்பான் வெதர் ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் ஆர் நாட். ஆக்சிஜன் பயன்படுத்தினா ஏரோபிக், காற்று சுவாசம். ஆக்சிஜன் இல்லைன்னா ஆனேரோபிக், காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான நோட்ஸ் வந்து எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா, 10th புக்கும் 11th புக்கும் நீங்கள் படிக்கணுங்க. 10th புக்கும் 11th புக்கும் நம்ம நோட்ஸ் வந்து எல்லாத்தையும் கம்பைல்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கீழே இருக்குது, அதை பார்த்தா போதும். ஓகேவா? அடுத்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா அதாவது காற்று சுவாசம் பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலான உயிரினங்களில் சுவாசித்தலின் போது ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுது. அதனால இதை காற்று சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெஜாரிட்டி ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்ட்
டூரிங் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சிஜன் பயன்படுத்துறதுனால இந்த சுவாசத்திற்கு பேர் வந்து காற்று சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் பயன்படுத்துறதுனால இந்த சுவாசத்திற்கு பேர் காற்று சுவாசம். இந்த காற்று சுவாசத்தின் படிநிலைகள் ஒரு 4 படிநிலைகள் இருக்குங்க. இதை அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. காற்று சுவாசத்தின் படிநிலைகள், இந்த சுவாசித்தலின் படிநிலைகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளைகாலிசிஸ். அடுத்து பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், மூணாவது கிரப்ஸ் சுழற்சி, நாலாவது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செயின். இதை வரிசைப்படுத்த சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்களேன். நம்ம வீட்டில் பாட்டி இருக்கும்ல, பாட்டியை வந்து கிளவி அப்படின்னு சொல்லுவோம். கிளவி பையிலனா பைருவிக் ஆசிட், பையில கிரேப் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாட்டியோட பையில, பாட்டினா கிளவின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கிளவி பையில கிரேப் சுழற்சி, கிரேப் எடுத்து அப்படின்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. ஓகேவா, எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. கிளைகாலிசிஸ், பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், கிரப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. இந்த 4 படிநிலைகள் இருக்குங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசத்தின் 4 படிநிலைகள். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கிளைகாலிசிஸ்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. கிளைகாலிசிஸ்னா குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு 6 கார்பன், இது 3 கார்பன் உள்ள 2 பைருவிக் அமிலமா 2 கிளையா பிரியும். 3 கார்பன் உள்ள 2 பைருவிக் அமிலமா பிரியும். அதுக்கு பேர் தான் கிளைகாலிசிஸ். அப்போ 6 கார்பன் இருக்க ஒரு மூலக்கூறு 2 கிளையா பிரியுது. அதனால தான் இதை கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க சென்டென்ஸா கொடுத்துருக்கேன் பாருங்க. குளுக்கோஸ் 2 பைருவிக் அமில மூலக்கூறுகளாக பிளவுறுகிறது. குளுக்கோஸ் இஸ் ஸ்பிளிட் இன்டு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்து சைட்டோபிளாசத்தில் இது நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசத்தில், ஓகேவா, கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். ஓகேவா, ஏன்னா இதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. ஆக்சிஜன் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படாது. அதனால இது சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இது கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசத்தில். நம்ம இதை ஜோக்காக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கிளவிகள் எல்லாம் சைட் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், இதில் பல வகையான நொதிகளும் ஈடுபடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பல வகையான நொதிகள். இங்கே கிரேக்க வார்த்தை கிளைகாலிசிஸ் அப்படின்னா, கிளைகோஸ்னா குளுக்கோஸ்னு அர்த்தம். கிளைகோஸ் அப்படின்னா குளுக்கோஸ். லைசிஸ்னா ஸ்பிளிட் ஆகிறது, உடைகிறதுன்னு அர்த்தம். கிளைகோலைசிஸ் என்பது 6 கார்பன் கொண்ட குளுக்கோஸ் 2 மூலக்கூறுகளாக 3 கார்பன் கொண்ட பைருவிக் அமிலமாக மாறும் நிகழ்வு. இது ஒரு தொடர்வினை அப்படின்னு சொன்னோம், முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகேவா, தொடர்வினை. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த கிளைகாலிசிஸ் வேர் ஒர்க்ட் அவுட் இன் ஈஸ்ட் செல்ல முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? இந்த கிளைகாலிசிஸ் நிகழ்வை ஈஸ்ட் செல்கள்ல முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? கொஸ்டின் கேட்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின். கிளைகாலிசிஸ் நிகழ்வை ஈஸ்ட் செல்களில் கண்டுபிடிச்சது யாருன்னா எம்டன், மேயர்ஹாஃப், பர்னாஸ். இந்த 3 பேர். எம்டன் ஒருத்தர், மேயர்ஹாஃப் ரெண்டாவது, மூணாவது பர்னாஸ். அதனால இது என்ன சொல்றாங்கன்னா, கிளைகாலிசிஸை இஎம்பி வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்றாங்க. இஎம்பி வழித்தடம், இஎம்பி பாத்வே. அடுத்து, இந்த கிளைகாலிஸ் நிகழ்ச்சியில என்ன 2 ஏடிபி கிடைக்கும், 2 NADH2 கிடைக்கும். NADH2. ஓகேவா, நிக்கோட்டினமைன் அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. NADH2னா அதை பற்றி கீழே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ குளுக்கோஸில் 2 ATP 2 NADH2ன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு NADH2னா 3 ATPக்கு சமம். அப்போ 2 × 3 6 ATP. 2 × 3. ஓகே, ஒரு NADH2னா எத்தனை ATPக்கு சமம்னா 2. அப்போது 3 ATPக்கு சமம். அப்போ 2 × 3னா 6 ATP வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 ATP இருக்கு. அப்போ கிளைகாலிசிஸ் முடிவில் 8 ATP கிடைக்கும். கிளைகாலிசிஸ் முடிவில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் கீழே ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளைகாலிசிஸில் 2 ATP 2 NADH2 அதை மட்டும் பார்த்துக்கோங்க. NADH2 என்ன? நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. ஓகேவா, அப்போது ஒரு NADH2னா 3 ATPக்கு சமம். அப்போ 2 × 3னா 6. 6 + 2 இது 2 கூட்டினா நமக்கு 8 ATP கிடைக்கும் கிளைகாலிசிஸ் முடிவில். ஓகேவா, அடுத்து 2வது ப்ராசஸ் போகிறோம். 2வது ப்ராசஸ் என்ன? ஆக்சிடேட்டிவ்
அதான் ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட்ஸ், தமிழில் பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடக்கும் சார்? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். திஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன உருவாகும்? அந்த பைருவேட் இணைநொதி, அதாவது இணைநொதி அப்படின்னா அந்த இணைநொதியே அசிட்டைல் கோயே ஆல்கஹால் டீஹைட்ராஜினேஸ் நொதி இதெல்லாம் ஆகியவற்றால் இதெல்லாம் சேர்ந்து என்னவா மாற்றப்படுகிறதுனா அசிட்டைல் கோயே உருவாகும். அசிட்டைல் கோயே ஒன்றும் இல்லைங்க, இந்த பைருவேட்டு, இணைநொதி, கோயே மற்றும் ஆல்கஹால் டீஹைட்ராஜினேஸ் நொதி இதெல்லாம் சேர்ந்து அசிட்டைல் கோயே உருவாகும். ரெண்டாவது ப்ராசஸில் அசிட்டைல் கோயே மட்டும் பார்த்துக்கோங்க. பைருவேட் வித் கோஎன்சைம் ஏ இஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேட்டட் இன்டு அசிட்டைல் கோயேவா மாற்றுறாங்க. அசிட்டைல் கோயேவா. ஓகேவா? அசிட்டைல் கோயே. இந்த டீஹைட்ராஜினேஸ் அப்படின்னா என்னென்னு நான் கீழே கொடுத்துருக்கேன், அது பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், NaDH2 மற்றும் கார்பன் டை ஆக்சைடு 2 தான் இந்த வினையில் உருவாகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 2 மூலக்கூறு NaDH2, 2 NaDH2வும் DH2வும் ப்ளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு தான் உருவாகும். ஒரு NaDH2 எத்தனை ஏடிபிக்கு சமம்னு சொல்லியிருக்கேன். ஒரு NaDH2னா 3 ஏடிபி சமம். அப்போ 2 × 3, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஏடிபி கிடைக்கும். ஓகேவா? 6 ஏடிபி. அப்போ ரெண்டாவது வினையில் 6 ஏடிபி கிடைக்குது. அடுத்து பாருங்கள், இந்த பைருவேட் டீஹைட்ராஜினேஸ் கூட்டமைப்பு, இது ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின். நான் அந்த பாக்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பைருவேட் டீஹைட்ராஜினேஸ் கூட்டமைப்பில் 3 தனிப்பட்ட நொதிகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா பைருவேட் டீஹைட்ராஜினேஸ், அப்புறம் டைஹைட்ரோலிப்பாயில், அப்புறம் டிரான்ஸ் அசிட்டேஸ், அப்புறம் டைஹைட்ரோலிப்பாயில் டீஹைட்ராஜினேஸ் மற்றும் 5 வேறுபட்ட இணை நொதிகளான டிடிபி, டிபிபி டைமின் பைரோபாஸ்பேட், NAD+, FAD, கோஏ மற்றும் லிப்போயேட் ஆகியவை உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பைருவேட் டீஹைட்ராஜினேஸ் கூட்டமைப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது அப்படியே பாக்ஸ் கொஷினால கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின் அதை அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். பைருவேட் டீஹைட்ராஜினேஸ் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டிஸ்டிங்க்ட் என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன போகிறோன்னா, 3வது சைக்கிள் கிரப்ஸ் சுழற்சி. ஓகேவா? கிரப்ஸ் சைக்கிள். இந்த கிரப்ஸ் சைக்கிளில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிரப்ஸ் சைக்கிளில் முதலில் உருவாவது டைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதை சிட்ரிக் ஆசிட் TCA சைக்கிள்னு சொல்லுவாங்க, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது பைருவிக் அமிலம் என்னவா மாறும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீராக மாறும். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீராக மாறும், அப்படியே சைக்கிளாக மாறும். இதில் முதலில் தோன்றுவது சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்ரிக் அமிலம் இதான் கிரப்ஸ் சைக்கிள். இதை பேஸ் பண்ணி டீட்டெயிலெலாம் கேட்க மாட்டாங்க. கிரப்ஸ் சைக்கிளில் எவ்வாறு உருவாகுது, அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதுதான் பேசிக்கான பாயிண்ட்ஸ். ஓகேவா? பேசிக்கான பாயிண்ட்ஸ் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பாங்க. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல மாட்டாங்க, அதனால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, கிரப்ஸ் சுழற்சிக்கு இன்னொரு பேர் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஓகே, இல்லைன்னா சிட்ரிக் அமில சுழற்சி, CAC அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். அடுத்து பைருவிக் அமிலம் கார்பன் டை ஆக்சைடு நீராக மாறும். இதில் முதலில் தோன்றுவது என்ன? சிட்ரிக் அமிலம். அதுக்கப்புறம் இந்த சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ் 1990 ஆகஸ்ட் 25 ஜெர்மனி நாட்டில் பிறந்தார். சாரி, 1990 இல்லைங்க, 1900. இவர் 1953ஆம் ஆண்டு உடற்செயலியல் உடற்செயலியலில் சிட்ரிக் அமில சுழற்சியை கண்டுபிடித்ததற்காக இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இது ஸ்கூல் புக்கில் உள்ள பாக்ஸ் கொஷின், அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேவா? அதை அப்படியே இங்கிலீஷில் வச்சுருக்கேன் பாருங்க. சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ். ஓகேவா? 1953 இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. He was awarded Nobel Prize for his discovery of citric acid cycle in physiology. Physiologyனா உடற்செயலியல். அதில் ஓகேவா? கிரப்ஸ் சுழற்சிக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதுங்க. சிட்ரிக் ஆசிட் சுழற்சி, முதலில் தோன்றுவது சிட்ரிக் அமிலம், ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் பாருங்க, 4வது ஸ்டேஜ் காற்றுள்ள சுவாசத்தில் 4வது ஸ்டேஜ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செயின், எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. NaDH2, FADH2 ஆகியவற்றிலிருந்து எலக்ட்ரான்கள் வரிசையாக ஆக்சிஜனுக்கு எடுத்து செல்லும் நிகழ்வு இதுதான் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்களேன். ஸ்கூல் புக்கில் அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க.
தாவரங்களில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறானது காற்று சுவாசத்தில் முழுவதுமாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து 36 ஏடிபி கொடுக்கும் தாவரங்கள்ல. ஏன்னா அங்க வந்து யூகேரியாட்டிக் செல்லு தான் இருக்கும். ஓகேவா? இதே புரோகேரியாட்டிக் செல்ல இந்த 30 தாவரங்கள்னு கேட்டா 36 ஏடிபிங்க. இதே காற்று சுவாசிகளாக உள்ள புரோகேரியாட்டிகளில் மைட்டோகாண்ட்ரியங்கள் இல்லாததால் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுவதுமாக ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது 38 ஏடிபி உருவாகும். ஓகே, புரோகேரியாட்டில். இங்கே தாவரங்களில் வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், 2 ஏடிபி அதை எடுத்து சாப்பிட்ரும், அதனால தான் இங்கே 2 ஏடிபி கம்மியாக வரும். இங்கே மைட்டோகாண்ட்ரியா இருக்காது, அதனால 2 ஏடிபி அதிகமாக வரும், 38 ஏடிபி. டிஎன்பிசி கொஸ்டினில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது 38 ஏடிபி உருவாகும் அப்படின்னா டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்குறாங்க. நீங்கள் தாவரங்கள்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா 36 ஏடிபி போடுங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. ஓகேவா? 10th புக் வரைக்கும் என்ன இருக்குன்னா 38 ஏடிபி தான் கொடுக்குறாங்க ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது. ஓகேவா? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது 38 ஏடிபி. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இதில் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஏடிபி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன ஏடிபி இங்கே பாருங்கள். கிளைகாலிசிஸில் 2 ஏடிபி வரும், 2 NADH2 வரும். ஒரு NADH2னா 3 ஏடிபிக்கு சமம், அதனால் 2 × 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 × 3 6, 6 + 2 மொத்தம் 8 ஏடிபி கிளைகாலிசிஸில். அடுத்து பைருவிக் அமில ஆக்சிஜனேட்டர் கார்பனிக் அமில 2 NADH2 தான் வரும். அப்போ 2 × 3 6, அது கூட்டினா 6 தான் வரும். அடுத்து கிரப் சுழற்சியில் 2 × 2 ஏடிபி, அப்புறம் 6 NADH2 வரும். 6 × 3 18, 2 FADH2 வரும். ஒரு FADH2னா 2 ஏடிபிக்கு தான் சமம், அதனால தான் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். NADH2னா 3 ஏடிபிக்கு சமம், அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 18 + 20 + 2. ஓகே, 2 × 2 இது என்ன வரும்? 4ன்னு வரும். 4, அப்போ 24 வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன். 24, 6, 30, 38. அப்போ ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது 38 ஏடிபி கிடைக்கும். 38 ஏடிபி. புரியுதா? அப்போ இதில் பாக்ஸ் பாருங்க. ஒரு NADH2னா 3 ஏடிபிக்கு சமம், ஒரு FADH2னா 2 ஏடிபிக்கு சமம். இந்த NADH2னா ஃபுல் ஃபார்ம் பாருங்க. இதை அப்படியே கொஸ்டினில் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. NADH2னா நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. FADH2னா ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த சுவாசித்தலோட ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக இல்லை, கீழே ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வேணால் பார்த்துட்டு அப்புறம் கீழே உள்ள இமேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் செல்லுனா எத்தனாலில் அங்கே ஆக்சிஜனே இருக்காது அப்படின்னா குளுக்கோஸ் மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு எத்தனால் + கார்பன் டை ஆக்சைடாக வெளில வரும். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துட்டு அது அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 கார்பன் உள்ள குளுக்கோஸ் மூலக்கூறு சைட்டோபிளாசத்தில் நடக்குது. சைட்டோபிளாஸில் என்ன வரும்? பைருவேட்டு 3 கார்பன் உள்ள பைருவிக் அமிலமாக பிரியும், ப்ளஸ் எனர்ஜி வரும், ப்ளஸ் எனர்ஜி சைட்டோபிளாசத்தில். அடுத்து இதெல்லாம் நடக்கிறது மைட்டோகாண்ட்ரியால் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா ஈஸ்ட் செல்லு. அப்போ ஈனா எத்தனால், எத்தனால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈஸ்ட் செல்ல ஆக்சிஜனே இருக்காது, எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜி வரும். எனர்ஜி எவ்வளோ வரும்? 50 கிலோஜூல் மட்டும் தான் வரும், 50 கிலோஜூல். புரியுதா? இதே லாக் ஆஃப் ஆக்சிஜன், இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனா ஆக்சிஜனே இருக்காது. லாக் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னா ஆக்சிஜன் இருக்கும் ஆனால் பயன்படுத்தாது. அது மசில்ஸ்னா நம்ம தசை செல்லு, தமிழில் தசை செல்ல லாக்டிக் ஆசிட் இருக்கும். அப்போ லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ரைமிங்காக வருது பாருங்க. லாக்டிக் ஆசிட் தமிழில் ஏதாங்க லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலம் பற்றி நான் மேலே ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அடுத்து பார்க்கலாம். லாக்டிக் அமிலம் 3 கார்பன் கொண்ட மாலிகுலாக மாறும், ப்ளஸ் எனர்ஜி வரும். அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் உள்ள நிலையில் மைட்டோகாண்ட்ரியால் நடக்கும். கார்பன் டை ஆக்சைடு H2O எனர்ஜி இருக்கும். இது அப்படியே மேலே பாருங்க இந்த ஈக்குவேஷனில். இந்த லாக் ஆஃப் ஆக்சிஜன் பாருங்க, லாக் ஆஃப் ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் அற்ற சூழல். ஓகேவா? இதில் லாக்டிக் ஆசிட் கிடைக்கும்னு சொன்னேன். லாக்டிக் ஆசிட் ஈக்குவேஷன் இங்கே இருக்கு பாருங்க. ஆக்சிஜன் அற்ற சூழல் இங்கே இல்லை, இந்த மேலே இருக்குது. அடுத்து வந்து ஈஸ்ட் செல்லில் எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். குளுக்கோஸின் சைட்டோபிளாசத்தில் பைருவிக் ஆசிடாக பிரியும். இது ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் மாறி வந்திருக்கு. கீழே உள்ள இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் 2900 கிலோஜூல் எனர்ஜி கிடைக்கும்.
ஓகேவா? இதில் வெறும் 50 கிலோ ஜூல் எனர்ஜி தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தா தெரியும். மைட்டோகாண்ட்ரியாவில் 2900, இதில் 2900 கிலோ ஜூல் கிடைக்குது. 2900 கிலோ ஜூலுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதில் வெறும் 50 கிலோ ஜூல் எனர்ஜி தான் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் பார்த்தா போதும். ஈக்குவேஷன் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பேர் தான் கேட்பாங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, ஈஸ்ட்னா எத்தனால், ஈன்னு வருது பாருங்க. லேக் ஆஃப் ஆக்சிஜன்னா லாக்டிக் ஆசிட், எல்னு வருதா, லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். லேக் ஆஃப் ஆக்சிஜன்னா நம்ம தசை செல்களில் ஆக்சிஜன் பயன்படுத்தாத சூழ்நிலையில். பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனா ஆக்சிஜன் உள்ள சூழ்நிலையில் எவ்வளோ கிடைக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவில் 2900 கிலோ ஜூல் கிடைக்கும். 2900. அடுத்து பாருங்க, இந்த சுவாசித்தலோட நிகழ்ச்சியை வந்து அப்படியே ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா அப்படியே புரியும். ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து 2 கிளையாக பிரியுது, 2 பயிர்விக் அமில மூலக்கூறாக மாறும். ஓகேவா? இதில் காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் ரெண்டுலையுமே நடக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸை கொடுக்குறாங்க. கிளைகாலிசிஸில் காற்றுள்ள சுவாசத்துலேயும் நடக்கும், காற்றில்லா சுவாசத்துலேயும் நடக்கும். ஓகேவா? போத் ஏரோபிக் அண்ட் ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைட்டோபிளாசம். அடுத்து இது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள மற்ற எல்லாம் நடக்கும். கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, பயிர்விக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், இதெல்லாம் மற்றது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஓகேவா? இதையும் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது கிரெப்ஸ் சுழற்சி சைட்டோபிளாசத்தில், அதாவது கிளவியெல்லாம் சைட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். சைட்டோபிளாசம் இது ஃபுல்லாக சைட்டோபிளாசம், இது ஃபுல்லாக இந்த கிரீன் கலர் எல்லாம் சைட்டோபிளாசம். உள்ளே இருக்குது மைட்டோகாண்ட்ரியா. புரியுதா? அப்போ காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம் ரெண்டுலேயும் நடக்கக்கூடிய ஒரே ஒரு வினை என்ன? கிளைகாலிசிஸ். புரியுதா? இது ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கான பிக்சர் இங்கிலீஷ்லேயே இருக்குது. சைட்டோபிளாசம், கிளைகாலிசிஸ் இது. ஓகேவா? ஒரு டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஏடிபி பற்றி பார்க்க போகிறோங்க. ஏடிபின்னா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி உற்பத்திக்கு சுவாசித்தல் நிகழ்ச்சி காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் ஏடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏடிபியை யார் கண்டுபிடிச்சா சார்? கார்ல் லோமன் கண்டறிந்தார். த டிஸ்கவரி ஆஃப் ஏடிபி வாஸ் மேட் பை கார்ல் லோக்மன். ஓகேவா? இந்த ஏடிபியில் என்ன சார் இருக்கும்? ஏடிபியில் என்ன இருக்கும்? ஏடிபியில் ஒரு நியூக்ளியோடைடு, இதில் வந்து அடினைன் காரம் இருக்கும். அடினைன் என்னும் காரம், ரைபோஸ் என்னும் பென்டோஸ் சர்க்கரை. பென்டோஸ்னா 5 கார்பன் உள்ள சர்க்கரை. ரைபோஸ் என்னும் பென்டோஸ் சர்க்கரை 5 கார்பன் உள்ள சர்க்கரை மற்றும் 3 பாஸ்பேட் தொகுதி இருக்கு. 3 பாஸ்பேட் தொகுதி. ஓகேவா? ஏடிபியில் ஒரு அடினைன் காரம். ஓகேவா? அடினைன்னா என்ன இருக்கும்? அடி குவாட்டர பியூரா, அதாவது பியூரின் சொல்லுவாங்க. பியூரின். ஓகே, பியூரின்களில் அடினைன், குவானைன் இருக்கும். அது ஒரே ஒரு அடினைன் காரம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ரைபோஸ் சர்க்கரை. ரைபோஸ்னா பென்டோஸ் சர்க்கரை. பென்டோஸ்னா 5 கார்பன், 3 பாஸ்பேட் தொகுதி இருக்கும் ஏடிபியில். ஓகேவா? அதுக்கப்புறம் இது முக்கியமான பாயிண்ட். ஏடிபி இஸ் த எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிபியை வந்து ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிபி இஸ் த எனர்ஜி கரன்சி. பெரும்பாலான செல்களில் நடைபெறும் வினைகளுக்கு தேவையான ஆற்றலை தருவதால் இதை வந்து ஆற்றல் நாணயம். பவர் ஹவுஸ்னா மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் மையம்னா மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் நாணயம் எனர்ஜி கரன்சினா ஏடிபி. நல்லா செக் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எனர்ஜி கரன்சினா ஏடிபி சொல்கிறாங்க. ஏடிபி ஃபர்ஸ்ட் இது ஏடிபியா இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்பேட் சேரும் போது ஏடிபியா மாறும். ஏடிபியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏடிபி, அடினோசின் டைப் பாஸ்பேட். டைனா 2. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்பேட் சேரும் போது தான் ட்ரை பாஸ்பேட். ட்ரைனா 3 பாஸ்பேட்டா மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஏடிபியோட பயன் பாருங்க, எங்கெங்கெல்லாம் பயன்படுது. இது முக்கியமான பயன். ஏடிபியோட பயன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ், தசை சுருக்கம். தசை சுருக்கத்துக்கு நம்ம உடம்புல உள்ள செல்ல உள்ள தசை சுருக்கம், கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். அப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கை. அதுக்கப்புறம் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், நரம்பிலிருந்து உணர்வுகளை கடத்துதல். அப்புறம் மெனி அதர் ஆக்டிவிட்டிஸ், பல்வேறு செயல்களுக்கும் பயன்படுது. இதெல்லாம் ஏடிபியோட பயன்கள். ஏடிபியோட பயன்கள் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஏடிபி இஸ் நாட் ஓன்லி ஹையர் எனர்ஜி காம்பவுண்ட். ஏடிபி இஸ் நாட் ஓன்லி ஹையர் எனர்ஜி காம்பவுண்ட் பிரசன்ட் இன் எ செல். ஏடிபி மட்டும்தான் அதிக ஆற்றல் கொண்ட சப்ஸ்டன்ஸ் கிடையாது, இதை தவிர வேற எதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர் ஆர் அதர் ஹையர் எனர்ஜி காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபினா என்னன்னா, இந்த அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க, ட்ரை பாஸ்பேட், குனாசோன் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பாருங்களேன், குவானோசின் ட்ரை பாஸ்பேட். செல்லுக்குள்ளே ஏடிபி மட்டும் அதிக ஆற்றல் கொண்ட சேர்மம் அல்ல, வேறு சில அதிக ஆற்றல் கொண்ட சேர்மங்களும் உள்ளது. எடுத்துக்காட்டு ஜிடிபி, குவானோசின் ட்ரை பாஸ்பேட், மற்றும் யூடிபி, யூரிட்டின் ட்ரை பாஸ்பேட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க.
உங்களுக்கு தெரியுமான்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக படிச்சாகணும். இது முக்கியமான கொஷின். அதனால தான் நான் ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் நோட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக கொஷின் கேட்குறாங்க. அடுத்து வந்து இது வரைக்கும் நம்ம காற்றுள்ள சுவாசம் பார்த்தாச்சு. காற்றுள்ள சுவாசம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா காற்றில்லா சுவாசம் பற்றி பார்க்க போகிறோம். காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசத்தில் ஒரே ஒரு படிநிலை தாங்க, கிளைகோலைசிஸ். காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் ஆகிய இரண்டிலும் நடைபெறும் நிகழ்வு தான் கிளைகாலிசிஸ். இதோட முடிவில் 2 ஏடிபி வரும். காற்றுள்ள சுவாசத்தில் கிளைகாலிசிஸில் 8 ஏடிபி வரும்னு பார்த்தோம். இங்கே 2 ஏடிபி தான் வரும். இந்த காற்றில்லா சுவாசம்ல குளுக்கோஸ் காற்றை பயன்படுத்த மாட்டாங்க. ஈஸ்ட் செல்ல நடக்கும். ஒன்று ஈஸ்ட் செல்ல எத்தனால் வரும், 2 கார்பன் டை ஆக்சைடு வரும், ஆற்றல் வரும். ஆற்றல் எவ்வளோ வரும்? 50 கிலோஜூல் வரும். 50 கிலோஜூல் பார்த்தோம் முன்னாடியே. அடுத்து பேசிலஸ் என்னும் எலும்பு, லேக் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னோம். எலும்பு தசை, மனித தசை, மசில்ஸ், ஹியூமன் மசில்ஸில் இதுதாங்க வந்து என்னன்னா லாக்டிக் ஆசிட். முன்னாடியே ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன்ல, இதுதான் லாக்டிக் ஆசிட். லாக்டிக் அமிலம். லேக் ஆஃப் ஆசிட்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் எனர்ஜி வரும். அப்போ காற்றில்லா சுவாசம் ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் இந்த 2 ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. குளுக்கோஸு, எத்தனால், இது வந்து எத்தனால் C6H12O6 அப்படின்னா எத்தனால் சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு 50 கிலோஜூல் எனர்ஜி வரும். ஈஸ்ட் செல்ல, ஈஸ்ட்னா எத்தனால் ரைமிங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த காற்று சுவாசத்துக்கும் காற்றில்லா சுவாசத்துக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். அதை அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். காற்று சுவாசம்னா இது உயர்நிலை உயிரினங்களில் அனைத்து உயிருள்ள செல்களையும் நடக்கும். காற்று சுவாசம் பூஞ்சை மற்றும் சில பாக்டீரியாவில் நடக்கும். ஓகேவா? பூஞ்சை மற்றும் சில பாக்டீரியா, இங்கிலீஷ்லேயே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் அண்ட் சம் பாக்டீரியாவில் நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து சுவாச தளப்பொருள் உடைவதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இங்கே ஆக்சிஜன் தேவையில்லை சுவாச தளப்பொருள் உடைவதற்கு. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் H2 இறுதி விளைபொருள்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அல்லது லாக்டிக் அமிலம் இறுதி வினைபொருளாக வரும். ஆல்கஹால்னா எத்தில் ஆல்கஹால் பார்த்தோம், லாக்டிக் அமிலம் மசில்ஸில் லாக்டிக் அமிலம் பார்த்தோம். இங்கே ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது தாவரம்னா 36, இதே புரோகேரியட்டிக் அப்படின்னா புரோகேரியட்டிக்னா 38 ஏடிபி வரும். 38 ஏடிபி வரும். தாவரங்கள்னு கேட்டால் 36 போடுங்க. பொதுவாக ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு சிதைவடையும் போது 38 ஏடிபி வரும். இதே காற்றில்லா சுவாசம்னா 2 ஏடிபி மட்டும் தான் வரும். காற்றில்லா சுவாசம்னா கிளைகாலிசிஸ் மட்டும்தான் இருக்கும். அங்கே 2 ஏடிபி. அப்புறம் கிளைகாலிசிஸ், இணைப்பு வினை, டிசிஏ சுழற்சி, எலக்ட்ரான் கடச்சங்கள் என 4 படிநிலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 படிநிலைகள். இங்கே எத்தனை படிநிலைகள் இருக்கும்? கிளைகாலிசிஸ் மற்றும் நொதித்தல் போன்ற 2 படிநிலைகள் தான் இருக்கும். நொதித்தல் நமக்கு தேவையில்லை, கிளைகாலிசிஸ் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து பொதுவாக சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியால நடைபெறும். இது பொதுவாக காற்றில்லா சுவாசம் சைட்டோபிளாசத்தில் மட்டும்தான் நடக்கும். காற்றில்லா சுவாசம் ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடந்துச்சுன்னா அங்கே காற்று இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ். அதனால காற்றில்லா சுவாசம் சைட்டோபிளாசத்தில் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? இது முக்கியமான பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அது அப்படியே இங்கே இருக்குது. இட் ஆக்கர்ஸ் ஒன்லி இன் சைட்டோபிளாசம், இங்கிலீஷ் மீடியம். ஓகே, இது 4 ஸ்டேஜ் இருக்கும். இது 2 ஸ்டேஜ். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளைகாலிசிஸ் மட்டும் படித்தா போதும். கிளைகாலிசிஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், நொதித்தல் சொல்லலை. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? சுவாச ஈவு பற்றி சொல்கிறாங்க. சுவாச ஈவுனா என்ன சார்? சுவாசித்தலின் போது வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கும் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவுக்கும் இடையேயான விகிதம் தகவு தான் சுவாச ஈவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது இங்கே தமிழில் வெளிவிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். அடுத்து வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு, இதான் ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட், சுவாச ஈவு. இது முக்கியமான கொஸ்டின். குரூப் 4 குரூப் 1லலாம் இது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்னா காற்றுள்ள சுவாசம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. காற்றுள்ளனா இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். குளுக்கோஸு 6 ஆக்சிஜன் உள்ளே வரும், 6 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும். நீர் 2900 கிலோஜூல் ஆற்றல் ஏடிபியாக வெளியே வரும். இந்த ஈக்குவேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ இதில் ரெஸ்பிரேட்டரி குவாஷியன், சுவாச ஈவு எப்படி போடுவோம்? சுவாச ஈவு செக் பண்ணுங்க. வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே எத்தனை கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறாங்க? 6 கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறாங்க. அடுத்து எத்தனை ஆக்சிஜன் உள்ளே இருக்கிறோம்? 6 கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கிறோம். அப்போ 6/6 என்ன வரும்? ஆன்சர் 1. ஓகேவா? இப்போ இதை எப்படி தெரியுமா கொஸ்டின் கேட்பாங்க? காற்றுள்ள சுவாசத்தில் குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ் தான், புரியுதா? கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ் தான், குளுக்கோஸ், ஃபக்டோஸ் இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். காற்றுள்ள சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு என்னன்னு கேட்பாங்க. ஆன்சர் 1. காற்றுள்ள சுவாசம்னா, புரியுதா? காற்றுள்ள சுவாசம்னா குளுக்கோஸின் சுவாச ஈவு 1.
அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், இது கார்போஹைட்ரேட் தான், ஆனால் காற்றில்லா சுவாசம். குளுக்கோஸ் தானே இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி காஷன் ஃபார் குளுக்கோஸ் இன் anaerobic ரெஸ்பிரேஷன். புரியுதா? இப்போ காற்றில்லா சுவாசம்னா 2 கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வரும். எத்தனால் வரும்? 50 கிலோஜூல் வெளில வரும். ஓகேவா? இப்போ ஆக்சிஜனை இங்கே பயன்படுத்த மாட்டோம். அப்போ ரெஸ்பிரேட்டரி காஷனுக்கு என்ன ஃபார்முலா? சுவாச ஈவுக்கு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன். அப்போ வெளியிழுக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு 2 உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ? 0. உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன் 0. அப்போ எனிதிங் பை 0, எனிதிங் என்ன வேணாலும் இருக்கலாம். எனிதிங் பை 0னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா முடிவிலின்னு அர்த்தம். முடிவிலி. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து இன்ஃபினிட்டினா முடிவிலின்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு. காற்றில்லா சுவாசம், காற்றுள்ள சுவாசம்னா 1, காற்றில்லா சுவாசம்னா முடிவிலி, சுவாச ஈவு. புரியுதா? எதுவுமே பயன்படுத்த மாட்டோம், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, மற்ற சில தளப்பொருள்களின் சுவாச ஈவு கொடுத்துருக்காங்க. மற்ற சில தளப்பொருள்களின் சுவாச ஈவு ரெஸ்பிரேட்டரி காஷன் ஃபார் சம் அதர் சப்ஸ்டன்ஸ். புரோட்டீனுக்கு எவ்வளோ? 0.8லேருந்து 0.9. ஓலிக் ஆசிட்னா கொழுப்பு, ஒலிக் அமிலம் 0.71. ஃபால்மிட்டிக் அமிலம் இதுவும் கொழுப்பு 0.36. டாட்டாரிக் அமிலம் 1.6. ஆக்சாலிக் அமிலம் 4.0. இதெல்லாம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டாட்டாரிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலம். பொதுவாக தாவரங்களுக்கு சுவாச ஈவு அதிகமாக இருக்கும், இதே விலங்குக்கு சுவாச ஈவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் சுவாச ஈவில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க? ரெஸ்பிரேட்டரி காஷனுக்கான கரெக்டான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு டிவைட் பை கன்சியூம்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு டிவைட் பை கன்சியூம்டு ஆக்சிஜன். சுவாச ஈவுனா என்ன? வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு டிவைட் பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுவாசத்திற்கு பயன்படும் சுவாச தளப்பொருள்கள் என்னென்னு கேட்குறாங்க. சுவாசத்திற்கு பயன்படும் சுவாச தளப்பொருள்கள் முன்னாடியே படிச்சிருக்கோம். சுவாச தளப்பொருள்கள் என்னென்ன? கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு மற்றும் புரதம். இதில் அதிகமாக பயன்படுத்துறது இது கார்போஹைட்ரேட் தான். மேஜர் சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. ரெசிபிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? கார்போஹைட்ரேட். அடுத்து இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் படித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மறக்காது. செல்லின் ஆற்றல் நாணயம், எனர்ஜி கரன்சி சொல்லியிருக்கோம். எனர்ஜி கரன்சி என்னது? எனர்ஜி கரன்சினா ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் பொதுவான சுவாச தளப்பொருள், பொதுவான இல்லைன்னா மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட். பொதுவான சுவாச தளப்பொருள் அப்படின்னா கார்போஹைட்ரேட் சொல்லியிருக்காங்க. கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ், ஃபக்டோஸ் இது எல்லாமே. அடுத்து தாவரங்களில் ஒரு மூலக்கூறு சர்க்கரை முழுமையாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்டால் வெளியாகும் ஆற்றல். ஜென்ரலாக கேட்குறாங்க 2900. அப்போ காற்றுள்ள சுவாசமா காற்றில்லா சுவாசமானு கொடுக்கலன்னா நீங்கள் காற்றுள்ள சுவாசத்தோட ஆற்றல் தான் போடணும். 2900 கிலோஜூல். அப்போ இது கொஸ்டின் ஆன்சர் வந்து 2900. ஓகேவா? அடுத்து பாருங்க, விச் இஸ் கால்டு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்? மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் நிலையம் சொல்லியிருக்கேன், மைட்டோகாண்ட்ரியா. எல்லாமே நோட்ஸில் கவர் ஆகுது. அடுத்து செல்லின் ஆற்றல் நாணயம் என்ன? இது ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் எனர்ஜி கரன்சி அப்படின்னா ஏடிபி. பவர் ஹவுஸ்னா மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காற்றில்லா சுவாசத்தில் காற்றில்லா ஆனேரோபிக் கிளைகாலிசிஸ் படிநிலையில் நிகர லாபமாக எத்தனை ஏடிபி மூலக்கூறு? காற்றில்லா சுவாசம்னா 2 ஏடிபி, காற்றுள்ள சுவாசம்னா கிளைகாலிசிஸ்ல 8 ஏடிபின்னு பார்த்தோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதை தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, நொதித்தலின் போது எத்தில் ஆல்கஹால், எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும். கரெக்ட். நொதித்தல் ஒரு காற்றில்லா சுவாசம். நொதித்தல் கண்டிப்பாக காற்றில்லா சுவாசம் தான். இது ஈஸ்ட் செல்களிலும் நடைபெறும். நொதித்தல் வந்து பொதுவாக ஈஸ்ட் செல்களிலும் நடைபெறும். இதில் வேற டவுட் இருக்கா? நொதித்தல் பொதுவாக எங்கே நடைபெறும்? ஈஸ்ட் செல்லில் நடைபெறும். அடுத்து சுவாசித்தலில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும் அளவிற்கும் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்படும் அளவிற்கும் இடையான விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுவாச ஈவு. மொதல் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க, இப்போ டெஃபினிஷனாக கேட்குறாங்க. பாருங்க, அப்படியே மாற்றி மாற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொதல் ஈக்குவேஷன், இப்போ டெஃபினிஷன். அடுத்து இதை பொறுத்துக்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ்னா என்ன? கிளைகாலிசிஸ்னா சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். எங்கே நடைபெறுது? கிரெப்ஸ் சுழற்சி எங்கே நடைபெறுது? பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். அடுத்து எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிரெப்ஸ் சுழற்சி நடக்கும். அடுத்து எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எங்கே உருவாங்க?
உருவாக்கம் ஏடிபிகள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. நொதித்தல்னா ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவதில்லை. இதுதான் ஆன்சர். ஆக்சிஜன் பயன்படுத்தப்படலைன்னா ஆக்சிஜன் நாட் யூட்டிலைஸ்னா நொதித்தல். அப்போது என்னென்ன எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மேட்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் செல்கள் ஒயின் தயாரிக்கும் போது கீழ்கண்டவற்றில் எது உருவாக்கப்படுவதில்லை? அசிட்டல் கோயே உருவாகாது. ஏன்னா அது வந்து காற்றில்லா சுவாசம். காற்றுள்ள சுவாசம்ல தான் அசிட்டல் கோயே உருவாகும். பைருவிக் அமிலம் அப்படின்னு சொன்னோம். பைருவிக் அமிலம் ஆக்சிடேட்டட் கார்பனிக்கில் ஃபர்ஸ்ட் அசிட்டல் கோயே உருவாகும். ஈஸ்ட் செல்லு ஒயின் தயாரிக்கும் போது நொதித்தல்னா காற்று அங்கே பயன்படுத்த மாட்டோம், அதனால அங்கே அசிட்டல் கோயே உருவாகாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுவாசித்தல் நிகழ்ச்சியை ஆம்பிஃபோலிக் சுழற்சி அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா கிரப் சைக்கிள் சொல்றாங்க. ஆம்பிஃபோலிக். ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் இருக்கு. அடுத்து கீழ் காணப்படுபவைகளில் எவை சுவாசம் நொதித்தலின் போது நடைபெறும்? எந்த சுவாசம்? காற்றில்லா சுவாசத்தின் போது தான் நொதித்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. காற்றில்லா சுவாசம் தான் நொதித்தல். காற்றில்லா சுவாசம் செக் பண்ணுங்க. காற்றில்லா சுவாசம் தான் நொதித்தல். அடுத்த கொஸ்டின். காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு. நான் இப்போ நடத்தினல்ல, காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு 0 கிடையாது. எல்லாரும் 0 போட்டுறாதீங்க. முடிவற்றது, இன்ஃபினிட்டி. ஓகேவா? இன்ஃபினிட்டி. காற்றில்லா சுவாசம்னா இன்ஃபினிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஎம்பி பாத்வே ஈஸிய ரெஸ்பிரேஷன். இஎம்பி பாத்வேனா ரெஸ்பிரேஷன் கிளைகாலிசிஸில் சொல்லியிருப்போம். இஎம்பி வழித்தடம் எம்டன் மேயர்ஹாஃப் பர்னாஸ், அதான் இஎம்பி பாத்வேன்னு சொல்லியிருந்தோம். அடுத்த கொஸ்டின். சுவாசித்தலில் சயனைடு எதிர்ப்பு திறன் இவற்றில் காணப்படுகிறது? தாவரங்கள் மற்றும் மைக்ரோப்ஸில் காணப்படுது, விலங்குகள்லாம் கிடையாது. தாவரங்கள் மற்றும் மைக்ரோப்ஸில். சுவாசித்தலில் சயனைட் எதிர்ப்பு திறன் தாவரங்கள் மற்றும் மைக்ரோப்ஸ். ஓகேவா? தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க. இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா சுவாச தலைப்பொருள். கார்போஹைட்ரேட்னா சுவாச தலைப்பொருள் தெரியும். ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதுக்கு பேர் காற்று சுவாசம். காற்று சுவாசத்தில் உருவாகும் பொருள் என்னன்னா H2O, நீர் உருவாகும். காற்றில்லா சுவாசம்னா எத்தனால் உருவாகும்? காற்றில்லா சுவாசம் தான். ஓகேவா? அப்படியே மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் இதுக்குள்ளே தான் அப்படியே கேட்பாங்க, இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தா அதுலேருந்து இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்டோட சுவாச ஈவு என்ன? கார்போஹைட்ரேட்டின் சுவாச ஈவு 1. கார்போஹைட்ரேட்னா சுவாசமே. கரிம அமிலத்தின் சுவாச ஈவு 1.33. கரிம அமிலம் அதாவது ஆர்கானிக் ஆசிட்னா 1.33. கொழுப்பு அமிலம்னா ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, ஆர்கானிக் அப்படின்னா வெஜ்ஜுனா கரிம அமிலம் வெஜ்ஜு 1 விட அதிகமாக இருக்கும். கொழுப்பு ஓகே, கொழுப்புனா நான்வெஜ்ஜில் தானே இருக்கும், அது 1 விட கம்மியாக இருக்கும். ஏன்னா அது செரிக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும் ஆக்சிஜன். இப்போ நார்மலாக நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் செரிச்சிடும். இதே நான்வெஜ்ஜு சாப்பிட்டா சீக்கிரம் செரிக்காது. ஓகே, அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் வரும். நிறைய ஆக்சிஜன், அதிக அளவு ஆக்சிஜனால் வகுத்தோன்னா வேல்யூ 1 விட கம்மியாக தானே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழுப்புனா கம்மியாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும். காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு என்ன? முடிவற்றது. காற்றில்லா சுவாசம் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டினை மாற்றி கேட்குறாங்க. அடுத்து பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ரைட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்க? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் முற்றிலும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து 20 ஏடிபி தருகிறது. 20 ஏடிபி தருது, 38 ஏடிபி தான் கரெக்டு. தாவரம்னு கேட்டால் 36, ஜென்ரலாக சொன்னால் 38 ஏடிபி தான் கரெக்டு. அப்போது ஏ சரி, ஆர் ஃபால்ஸு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். குரூப் 4 கொஸ்டின்லேயே கேட்குறாங்க. ஓகேவா? கூற்று காரணத்தில் கேட்குறாங்க. அடுத்து குளுக்கோஸின் சுவாச ஈவு மாற்றி கேட்குறாங்க பாருங்க. 1.0ன்னு கொடுத்துருக்காங்க, 1 தான் 1.0 குளுக்கோஸ். இங்கே பாருங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் காற்றுள்ள சுவாசம் தான் எடுத்துக்கணும். காற்றில்லா சுவாசம்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? காற்றில்லா சுவாசம்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மைட்டோகாண்ட்ரியாக்களை ஏன் சக்தி அல்லது ஆற்றல் அளவீடு என்று அழைக்கிறோம்? இது சக்தி மிக்க ஏடிபியை வழங்குவது, அதனால தான் இது ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் ஹவுஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? அடுத்து காற்று சுவாசத்தில் அநேக அளவு ஆற்றல் இதில் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்று சுவாசம் தான் எலக்ட்ரான் கடத்தி சங்கிலியில் தான் ஆற்றல் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு டேபிள் முன்னாடி பார்த்தோம். கிளைகாலிசிஸில் 8 ஏடிபி உருவாகும். பைருவிக் அமில ஆக்சிடேட்டட் கார்பன் நீக்கம், ஓகேவா, அதில் வந்து 6 ஏடிபி உருவாகும். கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்தி சங்கிலி, இது ரெண்டுலேயும் சேர்ந்து கிரப் சுழற்சியில் தான் எலக்ட்ரான் கடத்திட்டு போய் அதிக அளவு ஆற்றல் உருவாக்கப்படும். ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் தான், அதனால் அதிக அளவு ஆற்றல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செயின். அடுத்து பாருங்கள். சுவாசித்தலில் வெளியிடப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. சுவாசித்தலின் போது வெளியிடப்படும். உள்ளிழுக்கப்படும்னா ஆக்சிஜன். அடுத்து இந்த ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க பாருங்க. ஏடிபின்னா என்ன? இவற்றில் தொடர்பில்லாத ஒன்றை
தனிமைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் கரெக்ட். எஃப்ஏடினா ஃப்ளேவின் அடினைன் டை நியூக்ளியோடைடு. என்ஏடினா நிக்கோட்டினமைன் அடினைன் டை நியூக்ளியோடைடு. இஎம்பினா எம்டன் மேயர்ஹாஃப் ஃபர்னாஸ். இது மட்டும் தான் கிளைகாலிசிஸோட பேர், அவங்களோட பேர். மற்றெல்லாம் சுவாசத்தில் பயன்படக்கூடியது. ஓகேவா? அப்போ பொருந்தாததுன்னா 4 மட்டும்தான். ஒரு குளுக்கோஸ் கிரப் சுழற்சி மூலம் சிதைக்கப்படும் போது எத்தனை ஏடிபிக்களை உருவாக்குகிறது? ஒரு குளுக்கோஸ் கிரப் சுழற்சி மட்டும் அது மூலமாக சிதைக்கப்பட்டால் 30 ஏடிபி உருவாகும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 30 ஏடிபி. அடுத்து சுவாசித்தலில் பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள் எது? பெரும்பாலும் மேஜர் ரெசிபிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொன்னா மேஜர் சப்ஸ்ட்ரேட் கார்போஹைட்ரேட். சுவாசித்தலில் பெருமளவில் பயன்படுத்தப்படும் சுவாச தலைப்பொருள். அடுத்து நொதித்தல் இதுக்கு இணையானது. காற்றில்லா சுவாசம். நொதித்தல் இதுக்கு இணையானது. நொதித்தல்னா ஃபெர்மெண்டேஷன் இஸ் சிமிலர் டு anaerobic ரெஸ்பிரேஷன். அடுத்து பாருங்க, மெட்டபாலிசம் இதில் தவறான இணைகளை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. வளர்சிதை மாற்றம்னா ஒட்டுமொத்த நொதிகளின் வினைகள் தான் வளர்சிதை மாற்றம். கரெக்டு. 1 கரெக்டு. ஆக்சிஜன்னா ஒளிச்சேர்க்கை. நீர் பிளத்தல் அப்படின்னா வளர்ச்சி. ஆக்சிஜன் பாஸ்பரிகரணம் அப்படின்னா சுவாசம். ஆக்சிஜன்னா ஒளிச்சேர்க்கை கிடையாது. அப்போ 2, 3 தவறு. நீரின் ஒளி பிளத்தல். ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் வாட்டர்னா நமக்கு அங்கே ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. அதாவது இது அப்படியே மாறி இருக்குங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை. ஓகே, இது அப்படியே மாறி இருக்குது. 2, 3 இங்கே இருக்குது. ஆக்சின்னா வளர்ச்சிக்கான ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சின்னா ஒரு ஹார்மோன், வளர்ச்சிக்கான ஹார்மோன். ஓகேவா? இதுக்கு இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்குது. அப்படியே மாறி இருக்குது. அதனால் 2, 3 மட்டும் தான் தவறு. 2, 3 மட்டும் தவறு. காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்தில் பொதுவான நிலை எது? கிளைகாலிசிஸ். திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கிளைகாலிசிஸ் வினைகள் எதில் நடைபெறும்? கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்து மற்றும் ஆக்சிஜன் தேவையில்லாத நிலையில் தான் நடைபெறும். சைட்டோபிளாசத்தில். ஓகேவா? கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. கிளைகாலிசிஸ். அடுத்து பாருங்க, டிசிஏ சுழற்சியை இவ்வாறு அழைக்கலாம். சிட்ரிக் ஆசிட் சுழற்சின்னு அழைக்கலாம். டிசிஏ சுழற்சியை சிட்ரிக் ஆசிட் சுழற்சின்னு அழைக்கலாம். அடுத்து விதைகள் தண்ணீரில் இட்டவுடன் காற்றில்லா சுவாசத்தை முதலில் பல மணி நேரத்திற்கு முளைக்கும் தருவாயில் மேற்கொள்கின்றன. தாவர திசுகள் வாயு மண்டலத்தில் ஆக்சிஜன் தரவில்லை என்றால் பயிருக்கு அமிலம் கார்பன் டை ஆக்சைடு எத்தில் சாராயமாக மாற்றப்படுகிறது. காற்றில்லா சுவாசம்னா இப்படி சாராயமாக மாற்றிடும், ஆல்கஹால். அப்போ 2மே கரெக்டு தான், சரியான விளக்கம் தான். ஆக்சிஜன் இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு நீர் வரும். ஆக்சிஜன் இல்லைன்னா அது எத்தில் ஆக்சைடாக மாறிடும். இது மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். நம்ம இப்போது ரெஸ்பிரேஷன் டாபிக் பார்த்துருக்கோம். ரெஸ்பிரேஷன் டாபிக் அப்படின்னா சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் ரிலேட்டடாக ஸ்கூல் நோட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். பயாலஜி பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சிலபஸ் வைஸாக படிச்சிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஈஸியாக நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 1, குரூப் 4 இதில் எல்லாமே ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.